படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு திருடன். அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக ரொம்ப தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. சின்ன சின்ன பெட்டி கேஸில் மாட்டிக்கிறாரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்கல, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த பெரிய திருட்டு பண்ண போகிறதுக்கு போகும்போது போலீஸ் ரைடு வந்துடுது. அதனால் அவர் வந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு கல்லறையில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பை த சேம் டைம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு கால் கேர்ளாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ப்ராஸ்டியூட் பண்ண போகிற இடத்துல ரைடு வந்தனால அவங்களும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து இந்த சேம் கல்லறையில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணி பேசி அவங்க பழகுறாங்க. அப்போ அந்த ஹீரோயின் சொல்கிறா, நீ எப்படியா இருந்தாலும் சாவ தான் போகிற, நல்ல திருட்டு நான் இன்னொரு இடம் சொல்கிறேன், நீ அங்கே போய் திருடு, ஆற்றை கடந்து போனீங்கன்னா ஒரு குகை கோயில் இருக்குது, அந்த இடத்துல உள்ள சாமி சிலையை திருடி விற்றினா உனக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் அதை பிளான் பண்ணிவிட்டு அந்த ஆற்றை கடந்து போய் அந்த குகை கோயிலுக்கு போய் அந்த சிலையை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படத்தில் வர அந்த ஆன்மீக சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த கடவுள் வந்தது